ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியிடக்கூடிய தரமான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போது முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸ்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் ஒரு கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோவான பெர்லின் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட ஒரு பிளேஸ்ல திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. பட் இருந்தாலுமே அங்க இருந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் கரெக்ட் பண்ண காரணத்தினால நம்ம ஹீரோவை பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட அந்த லேடி பார்த்தீங்கன்னா வசமா வந்துட்டு மாட்டி விட்டுறா. பட் இருந்தாலுமே அந்த நபர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீல் ஒன்று போறாப்புல. அதாவது ஒரு பழமையான பெயிண்டிங்கை நீ எனக்காக திருடி கொடுத்த அப்படின்னா உனக்கு தேவையானதை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட டீல் ஒன்று போறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அவர் கேங்கோட சேர்ந்து அந்த பெயிண்டிங்கை திருடத்துக்காக நம்ம சீரிஸோட ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமான ஒரு மூச்சு எல்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா மணி ஈஸ்ட் வெப்சீரிஸை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ்ல சொல்லவே வேணா, ஒரு வெப்சைட்லுமே பார்த்தீங்கன்னா பீக் லெவல் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா பெர்லின் அண்ட் லேடி வித் அன் எம்பயர். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் ரொமான்டிக் காமெடி வெப்சீரிஸா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லுமே பாத்தீங்கன்னா சம்பவங்களை வச்சு மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பண தேவை அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்போ காலேஜுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா அதே காலேஜ்ல ஒரு ஃபேமஸான ஹாக்கி பிளேயரா இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த டீம்லயே பாத்தீங்கன்னா இவரு தான் வந்துட்டு ரொம்பவே அருமையா விளையாடுவாரு. ஸோ ஒரு இடத்துல பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆன காரணத்தினால நம்ம ஹீரோனால பாத்தீங்கன்னா ஹாக்கில வந்துட்டு விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகுது. ஸோ இதுக்கு ஹெல்ப் கேட்டு நம்ம சீரிஸோட ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு போறாரு. அதாவது எனக்கு நீ அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டீல் ஒன்றும் போடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரிஸ் எடுத்து சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பீக் லெவல் இருக்கும். கண்டிப்பா தரமா வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஆஃப் கேம்ப். ப்ளஸ் அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே கம்பெனில நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹையர் பொசிஷன், அதாவது ஒரு CEO லெவலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்களோட உழைப்பு மூலியமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யாருமே வந்துட்டு இவங்க சொல்றது சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு மேல முடியாதுரா தம்பி அப்படின்னு சொல்லி இவங்களா பாத்தீங்கன்னா வேலையை விட்டு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களா என்ன கடைசியாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்துல சொல்ல வர அந்த மெசேஜ் அப்படின்றது ஆண்களுக்கு எதிராக இருந்தாலுமே மெயினா நம்மளுக்கு தேவையான சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃபர்ஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி படமா வெளியே வந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல ரியல் ஃபுட்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வந்து ஒரு 17 வயசு இருக்கிற பெண் பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் இவங்க 3 பேருமே நைட் டைம்ல ஒரு பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வேகமா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லேயே பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த அந்த 2 ஆண்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. பட் அந்த பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு ஒரு படைச்சிடறா. ஸோ ஐசியூல அந்த பொண்ணுக்கு சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறம் போலீஸ் அவகிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவ பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மறுக்க ஆரம்பிப்பா. இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகள்லாம் என்ன, கடைசியா இதுக்கு காரணமான ஆள் யாரு அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா ஒரு பெண் இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியா பார்க்கும்போது ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாக்குமெண்ட்ரியோட பேரு பாத்தீங்கன்னா தி கிராஷ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் தரமா கலந்த ஒரு ஸ்போர்ட் ட்ராமாவா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தை ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை என்ன அப்படின்னா கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா டேபிள் டென்னிஸ் பிளேயரா இருக்காரு. பட் இருந்தாலுமே இவரை யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஷூ ஷாப்ல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இவரோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. சைட்ல வந்து ஒரு பொண்ணு கூட அப்பப்ப கில்மா பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒரு இடத்துல இவருடைய பாஸ் இவருக்கு தர வேண்டிய
ஒரு $600 பார்த்தீங்கன்னா திருடி கொண்டு போயிட்டு ஃபேமஸான டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல இவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்றாரு. அப்போ அங்க எல்லா மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து போயிடுவாரு. பட் இருந்தாலுமே ஜப்பான் கிட்ட இவர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு தோத்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, இவர் கடைசியா அந்த டேபிள் டென்னிஸ்ல வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சம்பவங்கள்லாம் தரமாக கலந்த ஒரு ஸ்போர்ட் ட்ராமா வெளிவந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மேட்ரி சூப்பர் மீ. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைட்டா சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு கிராமத்துல ஜெனலா வெளிவந்திருக்கு. கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல முதல் கேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தொடர்ச்சியா பயங்கரமான ராபரிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேங் எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த கேங் கடைசியா ஒரு 2 ஹைஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இந்த தொழிலே சுத்தமா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் இருந்தாலுமே அவங்க ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 2 நபர்களை கொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகுது. இதை பார்த்து கடுப்பான அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கனாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களா என்ன அப்படின்றதான் சரி சொல்லுவாங்க ஸ்டோரியா இருக்கு. ஓவரால் ஒரு ஓகேவான கிரைம் ஜெனலா கொண்டு போவாங்க. மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். என்னதான் வந்து இது ஒரு கிரைம் ஜெனலா இருந்தாலுமே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா நெமிசிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த எபிசோட்ஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பக்கம் போற எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் ஜெனரலா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ் உள்ள பார்த்தீங்கன்னா கிளம்ப மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ அவரோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கிழவங்க மட்டுமே வாழக்கூடிய ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு கொண்டு வந்து விட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே அதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா தவறுதலா 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருப்பாங்க. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல இருக்கும்போது அங்க நடக்கூடிய பீப்புள்ஸ் கூட இவர் இப்படி எல்லாம் வந்துட்டு பழகுறாரு. அது மட்டும் இல்லாத நைட் டைம்ல அங்க என்னமான ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா அந்த சீரிஸ்ல கிளவி இருந்தாலுமே கிளவி கூடவே பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸா பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி பகோரஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பக்கம் போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப் ஸ்டாரை மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. மெயினா இந்த சீரிஸை பார்க்கும்போது 90ஸ்ல வந்து உங்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா கைலி. இவங்க வந்துட்டு 90s டைம் பீரியட்ல ஒரு பயங்கரமான சிங்கர், அதுக்கப்புறம் ஆக்டரா பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஃபுல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி இவங்க அடுத்தடுத்து அவங்களோட லைஃப்ல பெட்டர் ஆனாங்க அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற எபிசோட பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான போலீஸ் கிரைம் ட்ராமா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு வெப் சீரிஸ் டேரக்ட் பண்ண அந்த டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டேரக்ட் தான் வந்து இந்த சீரிஸ் எடுத்திருக்காரு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கிடைச்சா கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் அப்படின்ற அவர் அப்பாவுடைய ப்ரெஷர் தாங்க முடியாது. ஏகப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் எழுதுறாரு. பட் இருந்தாலுமே எதுலையுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பாஸ் ஆகல. இதுக்கு மேல முடியாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இவர் மாமாவுடைய சுச்சுவேஷன் காரணமா போலீஸ் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு எழுதி பாஸுமே ஆயிராப்ல. ஸோ ஒரு இடத்துல 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு டியூட்டியில ஜாயின் பண்றாரு. என்னதான் வந்து இவர் டியூட்டியில ஜாயின் பண்ணி கொஞ்சம் நாட்கள் ஆனாலுமே இவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சுத்தமா இல்லை. ஸோ இவர்கிட்ட வரக்கூடிய கேசஸ் இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே எப்படி வந்துட்டு இவர் கூட பழகிறாங்க, என்னாச்சு அப்படின்றது தான் சொல்லி ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ் நடிச்ச அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சில எபிசோட்ல ஒரு மாதிரி நடிச்சாலுமே ஒரு கட்டத்துல அவர் அந்த ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த போலீஸ் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற சாதாரண பிசிக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல என்னமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்றது, அது மட்டும் இல்லாத அவர் வேலை செய்யற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னமான ஒரு வேலைகள் இவருக்கு தரப்படுது, அது மூலியமா இப்படிலாம் வந்துட்டு இவர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர ராவா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸோட பேர் பாத்தீங்கன்னா வாரண்ட். ஜிபே ஓடிடி ஆப்ல இந்த வெப் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.